நாளே சுற்றி போனேன். ஆஹா அவனே பண்ணது. நைஸ் லைன்ஸ் இல்ல. உனக்கு தான் இருக்கு. I love you டா. But is a friend. அவன் நல்லா பார்த்து பாரு. If you break your heart, I will break his face. വെൽക്കം ബാക്ക് ടു എൻജെക്ക്. നമ്മളിപ്പോ ചെയ്തോണ്ടിരിക്കുന്നത് ലവ് ടുഡേ മൂവിയാണ്. ഓ അവിടെ തന്നെ ഇട്ടല്ലേ രണ്ട് ഫോട്ടോ. മൂട ടൈമാണോ? சரி நான் வரேன். போலீசாரு பெட்ரோல் விலை ஏற்றதை பத்தி மறுபடியும் ஓ உங்க போனீங்க അച്ഛന്റെ ഫോണ്. ஹலோ யாரு? ஏய் நான் நிக்கிதா பேசுறேன். என்ன புது நம்பரா இருக்கு? அதான் மச்சான் பிரச்சனையே. ഓ ஆமாண்டா பார்த்தா நான் செத்தேன். ஆனா இன்னும் உனக்கு என் லாக் பேட்டர்ன் தெரியாது. பேட்டன் எந்த டைம் தான் கால் பண்ணி கேட்பா. அதுக்குள்ள அவளே என் போனை திருப்பி தர மாதிரி ஏதாவது ஐடியா கொடுங்கடா. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் பிரதீப் கிட்ட இந்த நம்பர் தான் பேசணும்னு சொல்லி கால் பண்ணா. டேய் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் நேர்ல வந்து பண்ணுவானுங்கடா. அறிவில்லாதவங்க கொடுக்குற ஐடியா மாதிரி இருக்குடா இதெல்லாம். மாதிரி எங்க மாமா இன்ஸ்பெக்டர் தான் ஐயன் வச்சு போன் பண்ணுங்க. டேய் சூப்பர்டா பண்றா. பண்ணிடலாம்ப்பா. போன் பண்ணிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. 15 1 பிக் ஓகே மாமா. இந்த பேட்டர்ன் தெரிஞ்சா நீ நைட் அவங்க லாக் பண்றா. ராமா அப்போ இந்த டைம்ல என் போனுக்கு நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த கால்ஸ் எல்லாமே நீங்க தான் பண்ற கால்ல அவளே என் போன் இல்லாம இந்த கல்யாணமே நடக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவளே என் போனை திருப்பி வந்துடணும். கொஞ்சம் பாஸ். ஹலோ மச்சான். ഓ എല്ലാരും വിളിക്കുന്നു. ഡിസ്റ്റർബ് ആവില്ലേ? ஹலோ சார் கேட்டரிங் கால் பண்றான். என்ன வேலை என்ன? அஜய் என்ன வேலை வந்து பண்றானா? பிரதீப் எங்க இல்ல. நான் இன்னொரு நம்பர் தரேன். அது கால் பண்றீங்களா? ஏமா சீக்கிரம் நான் பேசிக்கிறேன். ஹலோ சார் மந்தர் முருகன் ஓல பந்தலா சாமியானவா? இல்ல ஹலோ நாங்க கேட்டரிங்ல இருந்து கால் பண்றோம். லாக்மி சொல்ல இருந்து பேசுறோம். டெக்கரேஷன்ல இருந்து பேசுறோம். அதுல இருந்து பேசுறோம். இதுல இருந்து பேசுறோம். பேசுறீங்க. மண்டபத்துல இருந்து பேசுறோம் சொல்றான். புஜு என் சர்வீஸ் தெரியாம பேசுற நீ. மண்டபத்துக்கு போய் மேக்கப் போலாமா? மேக்கப் போட்டு மண்டபத்துக்கு போலாமா? ஒரிஜினலுக்கு விலை அதிகம் ஆயிடுச்சு. சாத்திக்கு போட்டுவாமா? ஓல கிட்ட சாமியானவா? இப்பதானே இதை கேட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சூரிய பேர கிட்ட பண்ணலாமா? இல்லங்க புரியல. இந்த அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்குமா? நான் சொல்றது நீங்களே புரிஞ்சு பேசுற. ஆமா எக்ஸ்போர்ட் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். வந்து மாமாவை பிக்கப் பண்ணிட்டியா? நேத்தே பத்துருமா. மண்மேல ராசா அந்த பாட்டு தெரியல. மதனே நீ கலைஞடா அந்த பாட்டு போடுறோமா? இது நம்பர் பாத்துடா. நான் யாவது பாத்தீங்களா? ஒரு டைம் கால் பண்ணோம். நான் போயிட்டு போங்க. இப்ப பாருடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல വിളിച്ചാ അവിടെ ലൈനുണ്ടാ? നീ ഇങ്ങനെ പൊയ്യണ്ട. ஹலோ நிக்கிதா இருக்காங்களா? நாங்க பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக கால் பண்றோம். ஹலோ அவங்க வெளியே போயிருக்காங்க. நான் வேற ஒரு நம்பர் தரேன். அதுக்கு கால் பண்றீங்களா? அவங்க கொடுத்த நம்பர் தான் வெரிஃபை பண்ண முடியும். உடனே அவங்க கிட்ட போன் பண்ணுங்க. சரி 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் அப்படியே ஓடி போய் அவங்க கிட்ட கொடுத்துறேன். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நம்ம பிரச்சனை கேட்டாது.
உண்மையா இருக்கா? அறிவுக்கு எவனாவது தைரியம் கொடுக்கணும். இப்ப புரியுது. அவன் அப்படி வரலான்னு பாரு. நான் எப்படி போறேன்னு பாரு. അവിടെയുണ്ട് പ്ലാന്. Hello, Pradeep. An emergency situation. என்னாச்சு? It's Jackie from Bosch. There is an emergency situation of machine breakdown. Pradeep has to be here. Directly. What's the problem? Why the hell I have to tell you? You're the one to Pradeep. Push it. டேய் பாஸ்கர் தானே நீ? எப்படி தெரியும்? அதான் பேர் பச்சையா சேவ் பண்ணி வச்சிருக்கானே ஓல்டு பாஸ்கர். என்ன சரண்டா? என்ன ஓல் பாஸ்கர் நான் டூ பண்ணிட்டு இருக்கேன். ஓ போன்ல கால் பண்றேன். ஓ என்ன பண்ணிட்டு பாரு. ஹலோ அங்கிள். ஏய் நான் தான்டா. வா நீதானா? சாரி பிரதீப், என் அப்பா நம்ம லெவல் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எதுக்கு இதெல்லாம்? அன்னைக்கு அதுதான் நானும் சொல்றேன். நான் பேசாம உன் போன் திருப்பி கொடுத்துட்டு என் போன் ஆகிக்குவா. வேணாம் வேணாம், நான் இந்த எல்லாம் ப்ரூவ் பண்ணி அப்பா முன்னாடியே மாத்திடலாம். சரி, நான் எப்படினாலும் உன் போனை திறந்து கூட பார்க்க மாட்டேன். நானும் தாண்டா. சரி போய் அப்பா வரேன். ஓ இப்பதான் வச்சேன் நிம்மதியா இருக்கு. அவன் மட்டும் என் போனை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன், என்ன ஆயிருக்கும்? அதெல்லாம் ஓகே தான். நீ பயப்படுற சரி, உன் ஆள் ஏன்டா பயப்படுறான்? நம்பிக்கை இல்ல வர தெரியல இருக்குடா. அப்புறம் என்ன போனை பத்தி தூக்குடா. அதான்டா அதான் இல்ல நம்பிக்கை இருக்குல்ல, தைரியமா திறந்து பாரு. ഓ தப்பியடா மகாத்துக்கு மச்சான். நான் சொந்த சந்தேகப்பட மொக்க பத்தி பண்றேன்டா. ஏய் சந்தேகப்பட்டு பார்த்தா மொக்க, சந்தேகமே இல்லாம உறுதியா பாக்குறான் பத்தியா அவன் ஆம்பள. ஏய் பார்த்தாலே சந்தேகப்படுறதுன்னு அர்த்தம். அசிங்கம்டா. ஏய் அசிங்கமா இல்லைன்னு சொந்த பார்த்தா தானே தெரியும். சொன்னா கேளு, பார்க்காத, அதான் முன்னாடி. ஏய் அப்ப நிக்கிட்ட அவன் போன பார்க்காம இருப்பான் நினைக்கிற நீ? இல்ல, நிக்கிட்ட பத்தி எனக்கு இன்சியன்ஸா தெரியும். அவ கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஏய் உன் ஃபோன் பேட்டர்ன் சொல்லு. ஏய் நிக்கிதா, உன் அப்பன் தான் அறிவு இல்லாம பேசுறானா? நீயும் அப்பதான் பேசுறேன். போன் லவுட் ஸ்பீக்கர் இருக்கு. போன் நான் கோச்சிக்கிறேன் சொல்றேன். அடுத்து செவன் அங்கிள் முதல்ல ஸ்லாண்டிங் செவன் அங்கிள். அவளை பற்றி செத்த காப்பி கேட்டேன். ஸ்கிரீன்ஷாட் உங்க அம்மா நம்பர் பார்த்துக்கோங்க. பாய். ஹாய் அங்கிள். നോക്കാനാണ് പറയുന്നത്, എന്നാലും അറിയാൻ പറ്റുള്ളൂ. ഒരാള് യെസ്, ഒരാള് നോ. അവിടെ അങ്ങനെ കാണിക്കുന്നു. നൈറ്റ് ആവാൻ മെസ്സേജും കോളൊക്കെ കുറെ വരുന്നു. ആ സ്കോർ തന്നെ വേണമെന്നുള്ളത്. പഴയതിലോട്ട് പോയാ? അത് ഭയങ്കര ഷിഫ്റ്റ് ഉണ്ടായിരുന്നില്ലേ? മറ്റേ മരം, മറ്റേ ഫസ്റ്റത്തെ മാങ്ങ നിണ്ടെന്ന് നടുന്നില്ലേ? ആകാശത്തെ മരത്തിന്റെ ഇത് കാണിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു, മേഘത്തിന്റെ. ഞാൻ അതൊക്കെ മറന്നുപോയി. ഓ ഈ സീനല്ലേ ഫസ്റ്റത്തെ? വിളിച്ചോക്കണം. கிளரான டேஸ்ட். டாக்டர் நோட்டியா? காசுக்கெல்லாம் இல்லடி. அப்ப ஏதாவது ஒரு காரணம் சொல்றேன். இந்த பொண்ணு பார்க்க வந்த போது உட்கார்ந்து சொல்லுங்க. சாரி. இல்ல பேசுங்க. இல்ல பரவாயில்ல. ஐயோ பேசுங்க. காரணம் ஒன்று, உண்மையானது. பேசுங்க. ஒரு நிமிஷம். நீங்க போறீங்க பாருங்க. இல்ல பிரைவேட்ல
பேசுங்க. காரணம் 2. ஸ்பேஸ் கொடுக்குறாரு. 2.7 மீட்டர். பேசுங்க. பேசுறீங்களா? பேசுறீங்களா? பேசுறதுக்கு முன்னாடி கால் பண்ணி பேசலாம். ஆனா கான்வர்சேஷன் ஆரம்பிச்சுட்டா என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா உங்க மேலதான் இருக்கும். காரணம் 3. இம்பார்ட்டன்ஸ் தராரு. அப்படியே பேசலாமா? எடுங்க. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்னடி வேணும்? சோ சமயாத்தம் மாட்டான். ஓ ஆனா நான் மாட்ட மாட்டேன்டா. அவ அப்பா இருக்கானே, அவனுக்கு போன்ல டெலிட் ஒரு ஆப்ஷன் இருக்கிறது தெரியுமான்னு கூட தெரியல. நேற்று நைட்டு தான் எல்லா சாட்டையும் டெலிட் பண்ணிட்டு இருந்தேன். ആ ഫോണിന്റെ ഫ്രെയിമാണ് ഞാൻ അതെ വാട്സ്ആപ്പ് வரியா? லூடோ விளையாடலாம் வரியா? லூடோ விளையாடலாம் வரியா? രവി ரவி இல்ல, ரெவி. രവി ரெவி. பெண்ணை உனது மெல்லிடை பார்த்தேன். அடரா பிரம்மன் கஞ்சனை சற்றே நிமிர்ந்தேன். தலை சுற்றி போனேன். ஆஹா அவனே வல்லது. நைஸ் லைன்ஸ் இல்ல? உனக்கு தான் அது. புரியல. இன்னுமா இன்னைக்கு நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியல. டெய்லி ராமாபுரத்துல இருக்கிறனா ராசிபுரத்துல உன்னை பிக்கப் பண்ணி ராமநாதபுரத்துல டிராப் பண்றேன். எல்லாரும் எனக்கு வேற வேலையே இல்லையான்னு கேட்கறேன். உன்னை பாக்குறது தானே வேலையை. யுவன் சாங்ஸ் உனக்காக கேட்க சொல்றேன். நீயும் அதை பாப்ப. இதெல்லாம் சொல்லி காட்டல, சொல்லி என் காதலை காட்டுறேன். எனக்கு பிடிக்கும் மூக்கு பிடிச்சிட்டே. அப்ப அதெல்லாம் தானே. ஏய், நான் பிரதீப் லவ் பண்றேனா? அது தெரியும். சண்டை பேசுறது இல்லைன்னு சொல்லி. இட்ஸ் காம்ப்ளிகேட்டடா. நிக்கி, எனக்கு இப்ப விட்டா எப்ப சொல்றதுன்னு தெரியல. ஐ லவ் யூ சோ மச். ஏய், நான் தான் டெய்லி உன்கிட்ட பிரதீப் பத்தி பேசுறேன். அத முதல்ல நிறுத்தி நிக்கி. டோன்ட் டாக் அபௌட் ஹிம் டு மீ. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உன்னை பீச்ல அவன் கூட டிராப் பண்ணிட்டு போகும்போது நீங்க 2 பேரும் என்னை பார்த்து பாய் பாய் கட்டுறது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த மொத்த பௌர்ணமி வெளிச்சத்திலையும் நான் மட்டும் இருட்டுல இருக்கிற மாதிரி. முதல்ல நீ அவனை பத்தி பேசுறதை நிறுத்தினாதான் நான் மறப்பேன். I love you டா. But it's a friend. பரவாயில்ல நிக்கி, நீ யார வேணாலும் பண்ணு. ஆனா என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை மட்டும் சாரிடா, என்ன இவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியாம போச்சு. இதுக்கப்புறம் என் கூட பேசாம இருந்தாடா. நீ எப்பவுமே என் கூட இருக்கணும்டாமா. ப்ளீஸ். இந்த மாதிரி ஒரு பொண்ணு பக்கத்துல வச்சுட்டு ரஷ் பண்ணாம இருக்கிறது கஷ்டம். அவன் நல்லா பார்த்து பாத. If he breaks your heart, I will break his face. മെസ്സേജ് വിഷ്വലൈസേഷൻ അല്ലേ ഓരോ മെസ്സേജ് ആക്ച്വലി ആ കോൺവെർസേഷൻ ആണ് വിഷ്വലൈസ് പൊളിയായിരുന്നു. ஹலோ, வெடியா? இதுதான் தெரியுமே, என் ஃப்ரெண்டுடா. வணக்கம் ஃப்ரெண்ட். அவனுக்கு நீ யாரு? உனக்கு அவன் ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்கான், என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏய், நான் தான் உனக்கு நோ சொல்றேன்ல. நீ நோ சொல்லல, அவன் எஸ் சொல்லாம வச்சிருக்கான். அவன் மூஞ்ச உடை பண்றான். நீ எதுக்கு ஆட்ட எடுக்கிற? உனக்கு என் மூஞ்ச உடைக்கணுமா? என் மூஞ்ச உடைப்பானா? என் மூஞ்ச உடைப்பானா? அவன் சாவிட்டு காமெடி பீஸ். நான் அதுக்கு ஹார்ட் அனுப்புறா. அவன் பண்ண கேரக்டர் தான் வச்சேன். என் மூஞ்ச உடைக்கத்தான் அவன் கேரக்டர். ஏய், அப்புறம் என்ன ஒரு நிமிஷம். சாரிடா, நீ என்ன இவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? അച്ഛന്റെ ക്യാരക്ടർ அப்படி இல்லடா. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? അങ്ങനെ സംസാരിക്കാൻ இதுல தம்பி மாதிரி வேற. தம்பி இப்படிதான் ப்ரப்போஸ் பண்ணா. நான் இப்ப சொன்ன தம்பி மாதிரி நிச்சயதார்த்தத்தை தம்பி மாதிரி சொன்னியே. இல்லையே, ஃப்ரெண்ட் மாதிரி தான் சொன்னேன். நிக்கிதா, சத்தியமா சொல்லு, தம்பி மாதிரி தான் சொன்னேன். சத்தியமா ஃப்ரெண்ட் தான் சொன்னேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீ சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. தம்பி மாதிரின்னு சொன்னேன். எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு, ஃப்ரெண்ட் தான் சொன்னேன். நிக்கிதா, பீ மாதிரி ஒரு நிக்கிதா, பீ மாதிரி குத்து குத்து நல்லா காது குத்து. அன்னைக்கு என்ன கூட்டு போய் காது குத்துறல்ல, அவனை மூக்கு குத்த சொன்னா நீ எனக்கு காது குத்துறியா? சரி, யார் இந்த சரண்யா? கூகுள் பேல சரண்யாக்கு 20 ரூபாய் அமைச்சிருக்கேன். அந்த சரண்யா அதுவா? அது ரோட்ல போற
பொண்ணு பாவம் காசு இல்லைன்னு சொன்னா 20 rupees ஜிபே பண்ணி விட்டேன். இந்த சேஞ்ச் இல்லையா சோயா? அப்ப எப்படி உனக்கு ஹாய் அனுப்பிச்சிருக்க? நான் சொல்றேன் அவன் எக்ஸ் ஓ ஓகே தானே உனக்கு? இவன் நடுவுல ஒரு மாசம் ஸ்மால் எக்ஸ். எல்லாம் பேசுறதுல சொன்னேன். ஆமா எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணிட்டாங்க, அதான் பேசுறது இல்ல. அப்புறம் உனக்கு 20 ரூபாய் அனுப்பிச்சிருக்க? அதான் சொன்னேன் எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணிட்டாங்க. அதான் ஜிபேல 20 rupees அனுப்பிச்சு சாரி சென்ட் பை மிஸ்டேக் ப்ளீஸ் சென்ட் பேக் அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அவன் திரும்பி அனுப்பவே இல்லை. உன்னோட டீ இல்ல என்ன இப்போ 20 ரூபாய் தான் முக்கியமா? லேட்டா பார்த்தால என் மூட்டோட பாடா என் மூட்டோட பாடா. அப்புறம் என்ன எப்பவுமே என் கூட இருக்கணும்டாமா. மோசம் போட்டுக்காங்க. எமோஷனல் சப்போர்ட்டா? வால் முச்ச ஒருத்த உடைப்பான்றா உனக்கு எமோஷன் அவனா உனக்கு எமோஷனல் சப்போர்ட் எப்படி பேசல? லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் டைம் டு ஈட். இல்லடா நான் சாப்பிட்டு வரேன். சாப்பிடுறியா? ஏய் நீங்க ஒருத்தர் மன உடைச்சிருக்கால கிட்ட ஒரு சோறு தான் கேக்குதா? வெஜிடேரியன் தான் அப்புறமா போய் சாப்பிடுறீ. எமோஷனல் பண்ணாவா எமோஷனல் பண்ணியாவா? ஓ സീന് ഇവിടെ വെയിറ്റിംഗ് ഏകദേശം இதெல்லாம் நீங்க സമയം ഏകദേശം. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. അയ്യോ മൂവി എങ്ങനെയേ പോകുന്നതല്ല ശരിക്കും ഭയങ്കരമായിട്ട് അതായത് കണ്ണെടുക്കാൻ തോന്നില്ല പടത്തിൽ നിന്ന്. അത് കണ്ടോണ്ടിരിക്കാനായിട്ട് തോന്നുന്നൊരു മൂവിയാണ് ശരിക്കും. കാരണം എന്ന് വെച്ചാൽ ഒട്ടൊരു ബ്രേക്ക് പോലും വരുന്നില്ല, ഒരു ഫുൾ സ്റ്റോപ്പ് പോലും തരുന്നില്ല അല്ലെ അതെ, നമുക്ക്. ഇവിടെ കട്ട് ചെയ്യണം എന്നുള്ളൊരു സംഭവം ഇല്ലാത്ത രീതിയിൽ ഇപ്പം അറ്റ്ലീസ്റ്റ് അവിടെ സീൻ അവിടെ മാറ്റിയത് കൊണ്ട് മാത്രമാണ് അവിടെ കട്ട് ചെയ്തത്. പക്ഷെ എന്തായാലും കട്ട എൻഗേജ്മെന്റ് അല്ലെ, ആ ഒരു എൻഗേജിങ് ഫാക്ടർ അങ്ങനെ വെച്ചിട്ടുണ്ട്. കാരണം നമുക്ക് ഇനി അങ്ങോട്ടൊന്നും പറ്റില്ല, ഇനി എണീച്ചു പോകാൻ പറ്റില്ല. അതാണ് അറിയണം. ആ അത് മാത്രല്ല പോകുന്ന രീതി എന്ന് പറയുന്നതും നമ്മളെ ഇന്റർവെല്ലൊക്കെ വന്നുപോയി തോന്നുന്നു അല്ലേ? ആയില്ലേ? പക്ഷെ എവിടേക്കോ കുറെ സിറ്റുവേഷൻ ഉണ്ടായിരുന്നു ഒരു ഇന്റർവെല്ലിന്റെ പോലത്തെ. അതൊക്കെ എന്താ പറയാ, നമുക്ക് അത് കണ്ടിട്ടാണെങ്കിൽ അവിടെ കട്ട് ചെയ്തിട്ട് വെക്കാനും തോന്നാത്തൊരു രീതിയിൽ ആ പടം ഉള്ളത്. അതായത് ഭയങ്കരമായിട്ട് ന്യൂ ജനറേഷനെ നമുക്ക് ഭയങ്കരമായിട്ട് കണക്ട് ആവുന്നുണ്ട് സിനിമ. അതാണ്, അതായത് നമുക്ക് ഈ ഒരു പുതിയ കാലഘട്ടത്തിൽ പറയില്ലേ ആ ഒരു സിനിമ കറക്റ്റ് അത് ലവ് ടുഡേ എന്ന് പറയുന്ന പോലെ തന്നെ അതിനകത്ത് ആ ഒരു ടോപ്പിക് ആണെങ്കിൽ എല്ലാം ഭയങ്കര വാല്യുബിൾ ആൻഡ് റെലവന്റ് ആയിട്ടുള്ളത് അല്ലേ? നമ്മളിപ്പോ ഇന്ന് സീൻ സ്റ്റാർട്ട് ചെയ്തപ്പോ ഫസ്റ്റ് മറ്റേ ആ ഒരു ചോറ് കൊടുക്കുന്ന ഒരു സംഭവം കാണിച്ചല്ലോ, പുറത്ത് മറ്റേ ഫുഡ് പാർസൽ ചെയ്തിട്ട് കൊടുക്കുന്നത്. അവിടെ തന്നെ ആ ഒരു വീഡിയോ ക്രിയേറ്റ് ചെയ്തിട്ട് ആൾക്കാർ എല്ലാവരുടെ അപ്രിസിയേഷൻ വാങ്ങുന്നതും അതിനുശേഷം നെക്സ്റ്റ് സീനിൽ അങ്ങനെ തന്നെയാണെന്ന് അറിയില്ല, പക്ഷെ മറ്റേ ഒരേ സമയം മാന്യതയും മറ്റേതും കാണിക്കുന്ന ഒരു സംഭവം കാണിക്കും. പിന്നെ ആളുടെ ക്യാരക്ടർ അത് ഓൾറെഡി ഉണ്ട്, അതാണ് ആ ഫുഡിന്റെ സാധനം കാണിച്ചത്. അങ്ങനെ കൊടുത്ത് അത് വീഡിയോ ചെയ്തു. അതുപോലെ തന്നെ നമ്മളെ യോഗി ബാബുയുടെ ക്യാരക്ടർ കാണിച്ചിട്ടുള്ള ഒരു മാന്യത സംഭവം അത് ഒറിജിനലാണോ ഇത് അറിയില്ല. പക്ഷെ എന്നാലും അവിടെ രവീണ എങ്ങനെയാണ് സെലക്ട് ചെയ്യുന്ന ഒരാളെ, ആൻഡ് ഇപ്പുറത്ത് അതേ സമയത്ത് ബ്രദർ ഇപ്പൊ ഭയങ്കര കോംപ്ലിക്കേറ്റഡ് ആയിട്ട് ഇരിക്കുകയാണ്. ഭയങ്കരമായിട്ട് എന്താ പറയാ, ഭയങ്കര ഒരു കോംപ്ലിക്കേറ്റഡിലോട്ട് പോയിരിക്കണം. പക്ഷെ ഭയങ്കര ഒരു ഫണ്ണി വേയിലൂടെ അത് കാണിക്കുന്നത്. ഓരോ ഡയലോഗ് ആണെന്നുണ്ടെങ്കിലും പറയുന്നതും അതാ രവി അല്ല രവി ആ ഒരു പേര് പറയുന്നത് അതൊക്കെ ഭയങ്കര ഒരു ഭയങ്കര അവരുടെ വാട്സ്ആപ്പ് ആ ഒരു കൺവെർസേഷൻ ഇല്ല, അത് വിഷ്വലൈസ് ചെയ്ത് കാണിച്ച രീതി അത് നല്ല രസം ഉണ്ടായിരുന്നു അല്ലെ? അത് ആ ഒരു വിഷ്വലൈസേഷൻ. കാരണം നമ്മളിപ്പോ ഒരാൾക്ക് മെസ്സേജ് അയക്കുന്ന സമയത്ത് എന്തായിരിക്കും ലൈക്ക് നമ്മളുടെ ആ ഒരു എക്സ്പ്രഷൻ. കാരണം മെസ്സേജസ് എന്ന് പറയുന്നത് ഇറ്റ്സ് എ വേർഡിങ്സ്. അപ്പൊ അത് നമുക്ക് എന്തായാലും അതിനകത്തൊരു എക്സ്പ്രഷൻ ഉണ്ടാവില്ലല്ലോ. പക്ഷെ അല്ല എക്സ്പ്രഷൻ ഇൻ ദ സെൻസ് നമുക്കത് കാണാൻ പറ്റില്ല, പക്ഷെ അത് ഭയങ്കരമായിട്ട് വിഷ്വലി അത് അവരോട് കാണിച്ചു തന്നപ്പോ കറക്റ്റ് ആ ഒരു മെസ്സേജിന്റെ എഫക്ട് നമുക്ക് കിട്ടുന്നുണ്ട്. ആൻഡ് ആ ടൈമിൽ അവരുടെ ദ വേ ഓഫ് ഹൗ ദേ വർ തിങ്കിങ് ലൈക്ക്, അല്ലെങ്കിൽ അവരുടെ ആ ഒരു ഫേഷ്യൽ എക്സ്പ്രഷനും കൂടെ നമുക്കിവിടെ തരാൻ നോക്കി. അത് മാത്രമല്ല ഫേഷ്യൽ എക്സ്പ്രഷനിലും രണ്ടുപേരും ഭയങ്കര സ്റ്റാറ്റിക് ആയിട്ട് നിൽക്കാനും നോക്കുന്നുണ്ട്. അതായത് ഓവർ എക്സ്പ്രസീവ് ആയിരിക്കില്ലല്ലോ, കാരണം നമുക്കൊരിക്കലും നേരിട്ട് എക്സ്പ്രസ് ചെയ്യുന്ന പോലെ ഫോണിലൂടെ പറ്റില്ലല്ലോ. അപ്പൊ അത് കറക്റ്റ് ഇവാന കുറച്ചും കൂടി അങ്ങനെ നിൽക്കുന്നത് കണ്ടായിരുന്നു. ഒരു സ്റ്റാറ്റിക് ആയിട്ട് നിന്നിട്ടാണ് അവർ ഇത് കൊടുക്കുന്നത്. പിന്നെ അതുപോലെ തന്നെ നമുക്കറിയാലോ രണ്ടുപേര് കമ്മ്യൂണിക്കേറ്റ് ചെയ്ത ഒരു സാധനം മൂന്നാമതൊരാൾ കാണുമ്പോഴാണ് അവർ വിഷ്വലൈസേഷൻ ആവുക. രണ്ടുപേരുടെയും മെസ്സേജ് വായിക്കാൻ പറ്റുമല്ലോ. അതെ അതെ അതെ. അപ്പൊ അവിടെ മറ്റിടത്തെന്ന് പറഞ്ഞാൽ അങ്ങനെയല്ലല്ലോ, നമ്മളൊരു വൺ ടൈം ആസ് എ വൺ റീഡർ എന്നുള്ള രീതിയിൽ മാത്രമല്ലേ വരുന്നത്. അത് ഭയങ്കര രസമുണ്ടായിരുന്നു. ആ ഒരു സീന് ഭയങ്കര പ്രത്യേകിച്ച് ബ്യൂട്ടി ഉണ്ടായിരുന്നു. പിന്നെ ആണെങ്കിൽ ഇവാനയുടെ ഏരിയാസും ഭയങ്കര ഭംഗിയുണ്ട്. അതായത് നല്ല ഭംഗി കാണിക്കാൻ നോക്കുന്നുണ്ട്. ഓരോ ഫ്രെയിംസിലും ആളുടെ ഭംഗി, ആ മുക്കുത്തിയുടെ ഭംഗിയൊക്കെ കറക്റ്റ് ആയിട്ട് എടുത്ത് കാണിക്കാൻ നോക്കുന്നുണ്ട്. പിന്നെ ആണെങ്കിൽ സത്യരാജിന്റെ സീൻ, ഓ മൈ ഗോഡ്, എന്തായിരുന്നു അവർ അച്ഛനായിട്ട്. അതായത് നമ്മളെല്ലായിടത്തും കാണുന്ന ഒരു ഫാദർ എന്ന് പറയുന്നത് അങ്ങനെ അല്ലല്ലോ. അതായത് അപ്പൊ തന്നെ ഭയങ്കര പ്രശ്നം ഉണ്ടാക്കി, സീൻ കൊളാക്കി, അങ്ങനെ ആക്കുന്ന ഒരു
അതാണ് എല്ലായിടത്തും കാണാറ്, ഇങ്ങനെ ഒരു ലവ് പിടിക്കുന്ന സമയത്ത് വീട്ടില്. പക്ഷെ ഇവിടെ റിയാക്ട് ചെയ്യുന്ന രീതി എന്ന് പറഞ്ഞാൽ ഭയങ്കര പ്രാക്ടിക്കൽ ആണ്. അതായത് ഫോൺ എക്സ്ചേഞ്ച് ചെയ്യാം. അതിനാണ് ഫസ്റ്റ് കുറെ ഡിഗ്രീസ് കാണിച്ചത്. അതാണ് അതായത് ആളവിടെ ഭയങ്കര കോംപ്ലിക്കേഷൻ ആക്കാതെ ഒരു ചെറിയൊരു സംഭവമാണ്. അതായത് അത്ര വലിയ കാര്യമല്ല ആള് പറഞ്ഞത്. ആള് നോന്നും പറഞ്ഞില്ല. ആള് പറഞ്ഞതെന്ന് ഡയലോഗ് ഉണ്ടല്ലോ, ഞാൻ കാസ്റ്റ് ചോദിച്ചില്ല, നീ എന്ത് ഇതാണ് ഒന്നും ചോദിച്ചില്ല, ഫാമിലി ബാക്ക്ഗ്രൗണ്ട് ജസ്റ്റ് എനിക്ക് അറിയേണ്ടത് ഇത് മാത്രം. പിന്നെ ആളുടെ കേപ്പബിലിറ്റി ടെസ്റ്റ് ചെയ്താണ് ആ വെള്ളം എടുത്ത് വെക്കാൻ പറഞ്ഞത്. അതായത് എത്രയായിരുന്നു, 20 ലിറ്റർ ക്യാൻ, 21 രൂപയുടെ അത്രയും ആ ഒരു ക്യാൻ പോലും തിരിച്ചിടാനായിട്ട് പറ്റുന്നില്ലാത്ത ഒരാളാണ് എന്നുള്ളൊരു ഞാൻ എന്റെ മോളെ കൊടുക്കേണ്ടത്. അതവിടെ പറയാതെ പറഞ്ഞു. അതായത് പണ്ടത്തെ ഡയലോഗാണ് അച്ഛന്മാരുടെ, പക്ഷെ അതിവിടെ ആ ഡയലോഗ് ആയിട്ട് പറഞ്ഞില്ല. പക്ഷെ അത് ഏകദേശം ഒരു കാണിച്ചു കൊടുത്തു, ഡെമോ പ്രാക്ടിക്കൽ ആയിട്ട് കാണിച്ചു കൊടുത്തു. പണ്ടൊക്കെ വെറുതെ ഡയലോഗ് അടിക്കലുള്ളൂ, ശരിക്കും അതിന്റെ ഒരു പ്രാക്ടിക്കൽ വേർഷൻ. അതായത് സംഭവം അതാണ് എല്ലാം. ഇവൻ ആ 20 രൂപയുടെ സംഭവം പറഞ്ഞതില്ലേ, പൊതുവെ നമ്മള് ഡൗറി എന്ന് പറയുന്നത് മറ്റേ രീതിയിലല്ലേ, തിരിച്ചങ്ങോട്ടല്ലേ കൊടുക്കുക. ഇതിന്റെ അകത്ത് മറ്റേ രീതിയിലാണ് പറഞ്ഞത്. ജസ്റ്റ് 20 രൂപക്കാണോ ഞാൻ നിന്റെ മോളെ കൊടുക്കേണ്ടതെന്നുള്ളത്. അത്രയോ. അപ്പൊ 20 രൂപ വാല്യൂ ഉള്ളൂ എന്റെ മകൾക്ക് എന്നുള്ളൊരു സാധനം. കുറെ പറയാതെ പറയുന്ന കുറെ സംഭവങ്ങളുണ്ട്. അപ്പൊ ഗംഭീരാണ്. നമുക്ക് ശരിക്കും നെക്സ്റ്റ് കണ്ടിന്യൂസ് ഇങ്ങനെ കാണാനായിട്ട് തോന്നുന്നൊരു മൂവി കൂടിയാണ്. അപ്പൊ എന്തായാലും അടുത്ത വീഡിയോയിൽ കാണാം.